ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஐபிஎல் 2024 இன்னும் கொஞ்சம் நாள்ல நடக்க போகுது. ஸோ எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஓகே, சிஎஸ்கே டீமுக்காக விளையாடுற எல்லா பிளேயர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தோ பிராக்டிஸ் நேத்தையிலேருந்தே சேப்பாக்ல ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா முஸ்தபிகுர் ரஹ்மான் இருக்கார்ல, அவரு இந்த ஐபிஎல் பிராக்டிஸ் கேம்ப்ல வர்றதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. டிசம்பர் மாசம் துபாயில பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ஆக்ஷன் நடந்துச்சு. அப்ப சிஎஸ்கே அணி தரப்புல நிறைய பிளேயர்ஸ் எடுத்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பை அப்படின்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் அப்படின்னே சொல்லலாம். அவரோட பேஸ் அமௌண்ட்லயே வச்சு பாத்தீங்க அப்படின்னா அவர் தூக்குனாங்க. எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிகாஸ் பங்களாதேஷ் பிளேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் த்ரூ அவுட்டா அவைலபிளே கிடையாது. அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்ஸ். அதனால நிறைய டீம்ஸ் பங்களாதேஷ் பிளேயர்ஸ் நோக்கி போறதுக்கே பெருசா டவுட் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஈவன் தோ ஒரே ஒரு பங்களாதேஷ் பிளேயர் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல வித்து போனது முஸ்தபிசுர் ரஹ்மான் மட்டும்தான். என்ன நோக்கத்துல இவரை எடுத்தாங்கன்னு தெரியல. பட் நல்ல பிளேயர், அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்ல. பட் ஆனா இவரை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு அடுத்தபடியா அவர் நல்லாவே பால்லாம் போட ஆரம்பிச்சாரு இன்டர்நேஷனல்ல. அதுக்கு முன்னாலே அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு. சிஎஸ்கே வித்து போனதுக்கு அப்புறம் அது பயங்கரமா நோட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ லாஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு தலையில வேற பயங்கரமா அடிபட்டு பிராக்டிஸ்ல இருந்தப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் பந்தை அடிச்சு அதை அவர் தலையில அடிச்சு அங்க பாத்தீங்க அப்படின்னா 4-5 தையல் போடுற மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவரோட இன்ஜுரி பத்தி பெருசா பேசிட்டு இருந்தப்போ இப்போ இல்லப்பா அதனால அவர் நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா ஸ்ரீலங்காவோட பாத்தீங்க அப்படின்னா அவங்க 3 T20 3 ஒரு நாள் போட்டிகள்ல பாத்தீங்க அப்படின்னா விளையாட போறாங்க. இது மார்ச் 4 தான் ஆரம்பிக்குது. நாளைக்கு மார்ச் 18 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. ஓகே, சோ ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மேட்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இவர் பிராக்டிஸ் கேம்புக்கு வர சான்ஸே கிடையாது. பிகாஸ் இவரோட பேர் ஸ்குவாடோட லிஸ்ட்ல இருக்கு. சோ ஸ்ட்ரைட்டாவே இவர் பாத்தீங்க அப்படின்னா மேட்ச்ல தான் இவரை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் பிளேயிங் லெவல்ல இருப்பாரா அப்படின்னா அதுவுமே பெரிய டவுட் தான். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதிசா பதிரானாவோட தான் சிஎஸ்கே களம் காணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இவர் கேம்புக்கு வராதுக்கு. பட் ஆனா இவர் கேம்புக்கு வரமாட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் இல்லையா, பங்களாதேஷ் பிளேயர்ஸ் ஃபுல்லா அவைலபிள் இல்ல அப்படின்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி என்ஓசி பாத்தீங்க அப்படின்னா முஸ்தபிசுருக்கு மே 13ஆம் தேதி வரைக்கும் தான் பங்களாதேஷ் போர்டு கொடுத்திருக்காங்க. மே 13ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் சிஎஸ்கே கேம்ப்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் பாத்தீங்க அப்படின்னா போயிருவாரு. எஸ், அதனால இன்கேஸ் சிஎஸ்கே கடைசி கட்டத்துல இவர் இருக்க மாட்டாரு. ஈவன் தோ அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆனாங்கன்னா அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயருக்கு இன்டர்நேஷனல் டியூட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு பெரிய லீகா இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் டியூட்டி பார்த்துட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த லீக்ஸ் கிரிக்கெட்டுக்கு வரணும். ஸோ அதனால இதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல சந்திக்கிட்டே. நன்றி, வணக்கம்.